சினிமால நடக்கிற முக்காவாசி விஷயத்தை எல்லாரும் ஒரு ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு தான் பார்ப்போம். ஆனா கற்பனையெல்லாம் தாண்டி நிறைய படங்கள் உண்மையான சம்பவங்களை வச்சு எடுக்கிறாங்க. அதனால மக்கள் கிட்ட நிறைய ரீச்சும் இருக்கு. இதே போல சந்தானமும் ஒண்ணு பண்ணிருக்காரு. எல்லாரும் ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் பார்த்திருப்பீங்க. அதுல உதயநிதி அவர்கள் போலீஸ் கிட்ட மாட்டி சந்தானமுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்பாரு. அப்போ போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் மிமிக்ரி பண்ண சொல்லி ஒரு காமெடி சீன் வரும்ல, அதே போல சந்தானம் அவர்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்திருக்கான். ஆரம்ப காலத்துல விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேலை முடிச்சு நைட்டு லேட்டா வீட்டுக்கு போகும்போது போலீஸ் மடக்கி எங்க போறீங்க யாரு என்னன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ சந்தானம் அவர்கள் விஜய் டிவில ஒர்க் பண்றதா சொல்றாரு. போலீஸ் உடனே அங்க என்ன பண்ணுவீங்க என்னவா இருக்கீங்கன்னு கேட்கும்போது மிமிக்ரி பண்ணோன்னு இவர் சொல்றாரு. உடனே எங்க மிமிக்ரி பண்ணி காமின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க. அப்போ சந்தானம் பேசி காட்டினதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்துல எல்லா போலீஸும் வாக்கி டாக்கில கூப்பிட்டு இந்த ஹீரோ மாதிரி பண்ணுங்கன்னு சந்தானம் வச்சு ஃபன் பண்ணிருக்காங்க. இந்த மேட்டர் ஓகே படம் ஷூட்டிங் அப்போ டைரக்டர் ராஜேஷ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை படத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க. இதை சந்தானம் அவர்களே விகடன்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு.